ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஓகே சார், என்னப்பா மாநில முன்னேற்ற கட்சி செந்தமிழ் செல்வி வந்திருக்காங்க சார். யாரு உங்க தலைவர் வந்திருக்காங்களா? ஆமா சார், தலைவி வந்திருக்காங்க. சரி சரி சரி, வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு வர சொல்லு. வணக்கம்மா வணக்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க. நீ இப்படி வா தினேஷ், இப்படி வா இப்படி வா. நீங்க அப்படி உட்காருங்க மேடம், அப்படி உட்காருங்க. ரைட். கூட்டணி பேசலாம்னு வர சொல்லியிருந்தீங்க, அதான் வந்திருக்கிறோம். ஆமாம்மா, இந்த பிரஸ்காரங்க இருக்காங்கல்ல, சொல்ல தாங்க முடியல. வீட்டை விட்டு வெளியே போனாலே மைக்க பிடிச்சி ஓடி வந்துடுறாங்க. அதனாலதான் தினேஷ் வீடுனா நம்ம கொஞ்சம் சேஃப். என் பிஏங்கிறதுனால வெளியே விஷயம் தெரியாது. அதனாலதான் இங்க வர சொன்னது, வேற ஒன்றும் கிடையாது. போன தேர்தல நீங்க நான் தனித்தனியா போட்டிட்டு தோத்து போயிட்டோம். அதனால இந்த தவணை ஒன்னாக்கு கூட்டணி அமைச்சு வெற்றி வரலாம்ன்றதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம். சரியா சொன்னம்மா, கூட்டணி அமைக்கிறோம், இந்த அளவு ஜெயிக்கிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். சரி, அதெல்லாம் சரி. உங்க கட்சிக்கு எத்தனை சீட்டு எதிர்பார்க்கற நீ? 100 சீட்டு வேணுங்களே. என்னன்னு அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, தமிழ்நாட்டுல இருக்கிறது மொத்தம் 234 தொகுதி தானே. நீ 100 சீட்டு கேக்குறியே. ஆமாண்ணே, எங்க கட்சியில பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் அதிகமா இருக்காங்க, மெம்பர்ஸ் எல்லாம் அதிகமா சேர்ந்துட்டு இருக்காங்க. அதனால எங்க கட்சி 100 சீட்டு வேணும்னே. போன அசம்பிளி எலெக்ஷன்ல 234 தொகுதியில நின்று 200 தொகுதியில டெபாசிட் போச்சாமா உங்க கட்சிக்கு. பாருங்கண்ணே, நாங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், இந்த தானே ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்கண்ணே. ஆமா, உன் மகன் நடிகர் விஜயகுமார் ஏதோ அந்த நடிகை மோனாலிசா கூட ஊற சுத்திட்டு இருக்கதா எல்லா மீடியாலயும் வந்திருக்கு. ஓ மருமக சாவித்திரி கூட டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பா போல இருக்கு. அது என்ன சமாச்சாரம்? எது பர்சனல் மேட்டர்னா, இவ்வளவு தூரம் மீடியால வந்ததுக்கு பின்னாடியும் நேற்று உன் மகனும் அந்த நடிகை மோனாலிசாவும் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, ஒன்னா சேர்ந்து போயிருக்காங்க. இந்த பேப்பர்ல வந்திருக்கு. உங்க மயன் உதயகுமார் கூட நடிகை தாராவுக்காக போய் பால்டாயில் குடிச்சான், மீடியாவில எல்லாம் வந்திருக்குது. அதுக்கு என்னென்ன பண்றது? அது இல்லாம நான் சொல்ல வர்றது, பெண்கள் ஆதரவு இல்லாம அரசியல நீ ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா பெண்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குனே. எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? கண்டிப்பா இருக்குனே. நீங்க இவ்வளவுதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்திமாவை இருந்தீங்க. உங்களுக்கு ஓட்டு விழுகாமையா போச்சு, பெண்கள் ஓட்டு உங்களுக்கு விழுகாமையா இருக்கு. எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குன்னு பாருங்க, பெண்கள் ஓட்டு. ஏன்னா இங்க நமக்கு மட்டும் தெரிஞ்சது, அவங்களுக்கு வரையும் தெரிஞ்சது, எல்லாருக்கும் தெரிஞ்சது போலக்கா. ஏமா நீ மட்டும் இப்ப என்ன கூட இருக்க 3வது புருஷன் சரிதானே? நீ 3ஆம் புருஷன் கூட இருக்கிறது, நான் பாத்துமா பார்த்த வரணுது, ஓ மக விஜயகுமார் மோனாலிசாவோட சுத்துறது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப குறிப்பா சொன்னா தமிழ்நாட்டு பொம்பளைகளுக்கு தெரிஞ்சதுன்னா பாதி பொம்பளை உனக்கு ஓட்டு போட மாட்டான். பொம்பளை ஓட்டு இல்லாம நீயும் ஜெயிக்க முடியாது, நானும் ஜெயிக்க முடியாது.
தலைவரோட மீட்டிங்ல இருக்கும். அப்படியா? எப்ப எப்ப? சரி, நான் உடனே தலைவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி தலைவரே, இடி ரைடு வந்திருக்காங்களே எல்லா கம்பெனிக்கும். உடனே உடனே தமிழ்நாடு முழுக்க நம்ம கட்சிக்காரன் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லு. பஸ் மறியல் பண்ண சொல்லு. நான் ஒரு அறிக்கை கொடுக்கணும். அறிக்கையோட சுருக்கம் என்னன்னா, டெல்லி ஏகாதிபத்தியத்தை கண்டு பயப்பட மாட்டோம், ஈடு பேஸ் பண்ணுவோம், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு ஒரு அறிக்கை தயார் பண்ண சொல்லி உடனே நான் கையெழுத்து போடுறேன். இப்ப ரெடி பண்ணிடுறேன். இந்த ஈடி ரைடுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறீங்க. அது பயமெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் சகஜம். கடையில பாட்டிலுக்கு 10 ரூபா மேலைக்கு 10,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் பயம் வரத்தான் செய்யும். ஏமா ஒரு 7% ஓட்டு வச்சிருக்கிறீங்க. 7% ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுறீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சியில இருந்தீங்க. அந்த கூட்டணி ஆட்சி இருந்த 5 வருஷத்துல 10,000 கோடி ரூபாய் அடிச்சு இல்லையாமா? உங்களை கேவலப்படுத்துறீங்க. என்னண்ணே, எத்தனை சீட்டுனே தருவீங்கண்ணே? 25 சீட் கொடுத்துடலாமா? நாங்க இந்தியா கூட்டணியில இருந்து வந்தோம்னா எங்களுக்கு 75 சீட்டு தருவாங்கண்ணே. 70 சீட் கொடுப்பாங்கம்மா, நீ ஜெயிக்கணும்ல. கண்டிப்பா ஜெயிப்போம்ண்ணே. நான் 25 கொடுத்தேன்னா 25 சீட்டு நீ ஜெயிப்ப. உங்களுக்கு 50 சீட்டாவது கொடுங்கண்ணே. முடிவா 28 சீட்டு வாங்கிக்கமா. இல்லண்ணே, இந்தியா கூட்டணி போனா 75 சீட் தாரம் இருக்காங்க, 10 மந்திரி பதவி தாரம் இருக்காங்க, ஒரு துணை முதல்வர் பதவி தாரம் இருக்காங்கண்ணே. முடிவா என்னன்னே சொல்றீங்க? சீலப்பாடி சிவசாமியை பத்தி எனக்கு தெரியாதாம்மா? அவன் தேர்தல் செலவுக்கு உனக்கு பணமே தரமாட்டானே. இல்ல, முடிவா என்னன்னே சொல்றீங்க? அதெல்லாம் வேணாம். 27 தொகுதி வேற வாங்கிக்க. உன் மையன் விஜயகுமார் இருக்கான் இல்லையா, நடிகர், அவனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தானே வாங்கிக்க. கூட்டணியை நம்ம பேசி முடிச்சிருவோம். இல்லண்ணே, சீலப்பாடி சிவசாமி என்ன சொன்னாரு, 10 கோடி ரூபாய் தாரம்னாரு ஒரு தொகுதிக்கு. ஏமா, அந்த சீலப்பாடி சிவசாமி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா பதவிக்காக ஒரு மேடையிலேயே அந்த சசிமாலா காலுக்கிட்ட ஊர்ந்து போய் காலில் விழுந்தாலாவே 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டான். அவன் கொடுக்கலாம், நான் எப்படிமா கொடுக்கறது? உங்க ஆட்சியில 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுட்டீங்க. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இடி இருக்கு, ஐடி இருக்கு, சிபிஐ கேஸ் இருக்கு, எவன் வேணா கேஸ போட்டு விடுறான். தொகுதிக்கு எனக்கு ஒரு 5 கோடி கொடுங்கண்ணே. என்னம்மா, பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவோமா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிடலாமா? சரிண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. நம்ம கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கிறது? தமிழ்நாடு வெற்றி கூட்டணின்னு பேர் வச்சிடலாமாண்ணே? சூப்பர்மா, அருமையான பேரு. ஆரம்பா வெற்றி இருக்கு, பேர்ல வெற்றி இருக்கப்ப கண்டிப்பா நிச்சயமா ஜெயிப்போம். ஹலோ, சொல்லுப்பா. என்னப்பா, அப்படியாப்பா? சொல்லுங்கப்பா. சரிங்கப்பா, சரிங்கப்பா. என் தம்பி தானே, அமெரிக்காவில இருந்து பேசுறேன். தம்பின்னா யாருமா? என் பையனே. சரி சொல்லுமா. அவன் நடிச்ச படம் வெற்றி நாயகன் படம் 2000 கோடிக்கு மேல வசூல் பண்ணணும்னு சொல்றானே. 2000 கோடியாமா? என்னமா நீ, என் மருமையன் குமரேஷ் இருக்கான் சொல்லிட்டானா இந்தியா முழுக்க எல்லா தேர்தலும் பிளாக் பண்ணிருவான். நம்ம தம்பி படமே எல்லா தேர்தலும் ஓடும். 2000 கோடி என்ன, 5000 கோடி வசூல் பண்ண வச்சிடலாம். ஏன்னா பிரச்சனை அது இல்ல. நம்ம தேர்தலுக்கு என்ன சொல்றது, நான் பொம்பளையில கவர் பண்ண அதை மனசுல வச்சுக்க. நம்ம தேர்தலுக்குல போட்டு எல்லாரும் பொம்பளைகளுக்கு செஞ்சோம்னாதேன், பொம்பளை ஓட்டை வாங்கினோம்னாதேன் ஆட்சியை பிடிக்க முடியும். அதனால தேர்தலுக்குல என்ன சொல்லலாங்கிறத பத்தி இப்ப நம்ம பேசலாமா? என்னம்மா உன் ஐடியாதான் சொல்லு. யார் யாரு என்ன சொல்லியிருக்காங்க? சிவசாமி டவுன் பஸ் எல்லாருக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காப்ல. அந்த பையன் டவுன் பஸ் தானே சொல்லியிருக்கிறேன். நம்ம மொபைலுக்கு சேர்த்து கொடுத்துருவோம். அப்படின்னா யார் வேணாலும் எங்க வேணாலும் ஏறிக்கலாம், எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். அட என்னமா நீ, தமிழ்நாட்டுல பிறந்திருக்கவரான இருக்க பட்சத்துல ஆம்பளையோ பொம்பளையோ எந்த பஸ்ல வேணாலும் ஏறி எங்க இருந்து வேணாலும் கிளம்பி எங்க வேணாலும் போகட்டும். கம்ப்ளீட்டா ஃப்ரீ. ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் நஷ்டத்துல ஓடி இருக்காங்க. நம்ம பிரைவேட்டுக்கு பாதி பஸ்ஸை கொடுத்துட்டோம். திருப்பி இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம்லாம் கொண்டு வந்தோம்னா மொத்த டிரான்ஸ்போர்ட் துண்டை போட்டு போயிட வேண்டியது. ஏற்கனவே 5 வருஷமா ரிட்டையர்ட் ஆனவங்க யாருக்குமே நம்ம பென்ஷன் எதுவுமே கொடுக்காம இருக்கிறோம். இல்லாட்டி அது பெரிய பிரச்சனை ஆயிரும் தலைவரே.
நீ சொல்றதும் கரெக்டு தான். சரின்னு இருப்பா, நம்ம ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு அப்ப எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நானே இப்ப வந்து 8வது வரையும் தான் ஆல் பாஸ் இருக்கு. நம்ம வந்து யூஜி வரையும் கொடுத்தோம்னா நமக்கு ஓட்டு நல்லா கிடைக்கும். ஏமா என்ன விளையாடுறியா நீ? 10ஆம் கிளாஸ் கொடுக்கணும்னு சொல்லு, நம்ம கொடுக்கலாம். 12ஆம் கிளாஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். 10வது 12வது ஸ்டூடெண்ட் எல்லாம் நமக்கு ஓட்டுக்கு வர மாட்டாங்கண்ணே. அது சரிம்மா, அதுக்காக என்ன செய்ய சொல்ற? டிகிரி போறேன்னா யூஜிசிட்ட பெர்மிஷன் வாங்கணும். யூனியன் இது அது வந்து பார்த்தேன்னா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலு. அவங்க அப்ரூவல் இருக்க ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அவன் ஆட்சேபனை தமிழ்நாட்டில் கொடுக்குற டிகிரியை செல்லாதுன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? நீங்க தானே பேசணும். அப்படியா? அப்ப ஒண்ணு செய்வோம். என்ன தினேஷ், 2 வேலை செய்வான். என்ன, ஒரு லெட்டர் அனுப்ப, யூஜிசிக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ண சொல்லு. இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நாங்க எக்ஸாம் வைக்காமே பாஸ் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு நம்ம ஆட்சியை பிடிச்சதுக்கு பின்னாடி, ஏன்னா அப்ப நம்ம எதிர்கட்சியா இருக்க இல்லையா, அப்ப வந்து ஆட்சியை பிடிச்ச பின்னாடி ஒரு லெட்டர் அனுப்புவோம். ஒருவேளை யூஜிசிக்கார ஏத்துக்கல அப்படின்னா தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், டெல்லி ஏகாதிபத்திய தமிழ்நாடு அடிமையாது அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுவோம். நம்மளால அதோட மறந்துடுவாங்க. தலைவரே, யூஜிசி இதுக்கு ஒத்துக்காத தலைவரே. ஒத்துக்கல நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் செய்யணும் சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இருக்க அப்பெல்லாம் மகன் எப்படியாவது பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். அதனால ப்ரொடெஸ்ட் வராது. ஒருவேளை 80 பேர் அப்படி நினைப்பாங்க தலைவர். ஆனா 20 பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்றது? அவன் ஏதாவது கஞ்சா கேஸ் போட்டு வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா டெல்லிக்காரர் இருக்கான் இல்லையா, யூஜிசில ஏதாவது பேசினா நானே வந்து டெல்லியில பாராளுன்றதுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிறேன். ஆட்சியை பிடிச்சிடும் இல்லையா? ஒரு மாநில முதல்வரே உண்ணாவிரதம் இருக்கான இந்தியாவில எல்லா நியூஸ் பேப்பர்லயும் தலைப்பு செய்யுது. அதுதான் சரியா? ரைட். ஏமா டாக்டர் இன்ஜினியர்னு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல இருக்கேம்மா. அண்ணே, அதையும் ஆல் பாஸ்னு கொண்டுட்டு வந்துடலாமே. ஏமா அதுக்கு நீட் எக்ஸாம் இருக்குமா? அண்ணே, அந்த நீட் எக்ஸாம் ரத்தான ரகசியம் உங்க மைனுக்கு நல்லாவே தெரியுமேனே. ஒரு அறிக்கையை விட்டுற வேண்டியதானே. ஸ்டூடெண்ட் எல்லாம் கஞ்சாலையும் தண்ணியிலையும் தான் இருக்கிறதா தகவல் வருதுல சார். நீ கவலையப்படாதம்மா. கஞ்சா கடத்துறவைய, சாராயம் காய்ச்சறவைய எல்லாத்தையும் தூக்கி உள்ள ஓட்டுறோம்னு ஒரு அறிக்கை விட்டுருவோம்மா. அண்ணே, ஏமா நீ இவ்வளவு தெரிஞ்சாதுற? இது எல்லாம் யாருக்கிட்ட வாங்குறோம்? நீ கஞ்சா கடத்துறவன நிதி வாங்குற, நானும் வாங்குறேன். சாராயம் காய்ச்சறவன நீ வாங்குற, நானும் வாங்குறேன். அது இல்லாம கட்சியே நடத்த முடியாது. நீ கவலைப்படாத, சும்மா ஓடாய். என்னண்ணே, இதோட முடிச்சிருவீங்களோ எனக்கு பயமா இருக்கு. சரிம்மா, அதை விடுமா. ஏன்னா அந்த சீலப்பாடி சிவசாமி வேற என்னமா சொல்லியிருக்கிறேன்? சீலப்பாடி சிவசாமி ஒரு கார்டுக்கு, ரேஷன் கார்டுக்கு 10,000 தரம்னு சொல்லியிருக்காருனே. மாசத்துக்கா? நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஒரு 15,000 கொடுத்துடலாம்னு சொல்லிடலாம்னே. மாசம் மாசம். சார் அப்படிலாம் கொடுக்க முடியாது சார் நம்மளால. என்னங்கண்ணே, உங்க எப்ப பார்த்தாலும் உங்க பிஏ குறுக்கவே வந்து தடுத்துக்கிட்டு இருக்காப்ல. நீ கொஞ்சம் பொறுமா. சொல்லு தினேஷ். சார், ஏற்கனவே தமிழ்நாடோட கடை 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. இந்த ஸ்கீம் நம்ம கொண்டு வந்தோம்னா 5 வருஷத்துல 20 லட்சம் கோடி ரூபாய் உடனே வந்துடும். நமக்கு அதுக்கு வட்டி கூட கட்ட முடியாது. எதிர்கட்சிக்காரை கேள்வி கேட்பியா, இந்த கடலை எப்படி கட்டுவேன்னு? நம்மளால அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க தலைவரே. சும்மா இருப்பா. அண்ணே சிஎம் ஆகணும், டெப்டி சிஎம் ஆகணும். இல்லைன்னாக்கா அந்த சிவசாமி வந்து குமார் நிதியை கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்கிடுவான்ப்பா. அப்படிங்கிற? ஆமா. என்ன செய்யலாமா சொல்லுமா? அதுக்கு ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கேனே. நீங்க அதை கூட போயில காலையில 6 மணிக்கு பெட் காபி, டீ அல்லது காஃபி. அதாவது பெட்லயே கொண்டு போய் கொடுத்துறோம். அதெல்லாம் இல்ல, வந்ததே சாப்பிட்டுக்கிறாங்க. சரி சரி. 9 மணிக்கு பிரேக்பாஸ்ட். சரி. 11 மணிக்கு டீ அல்லது காஃபி. சரி. 1 மணிக்கு சாப்பாடு. சரி. 4 மணிக்கு ஸ்நாக்ஸ், அதோட பழ ஜூஸ். ஓகே.
நைட்டு 9 மணிக்கு டின்னர். எனக்கு ஒரு சந்தேகம்மா. சொல்லுங்க. உன் மகன் அந்த ஃபாரின் போயிருக்கானே விஜயகுமார், அவனுக்கும் மோனாலிசாவுக்கும் கல்யாணம் பண்ணி அவங்க விருந்துக்கு இந்த மெனு வச்சிருக்க போறியா? என் மகனுக்கு நான் 3ஆம் கல்யாணமா பண்ண போறேன். ஏன்னா அவன் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா என் மகனுக்கு கல்யாணம் பண்ண போறேன், அதுக்கு விருந்துக்கான எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம இதெல்லாம் இப்ப யாருக்கு மக்களுக்கு கொடுக்க போறோமா? மக்களுக்கு அவங்கவுங்க ரேஷன் கார்டை கொண்டாந்து பதிவு பண்ணிட்டு 3 வேளையும் சாப்பிட்டு போக வேண்டியது. ஏமா நீ சொல்றதெல்லாம் நல்லதே இருக்குது. உற்பத்தி வரணுமே, உற்பத்தி ஆனாதானே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். நம்ம ஜெயிச்சு வந்தா தானே உற்பத்தியை பத்தி பேசலாம். அந்த ஜெயிச்சு வர்றதுக்கான வழியை பாக்குறத விட்டுட்டு நீ சொல்லலாம் சத்தேன். வேற ஏதாவது இதே மாதிரி ஒரு நவீனமான திட்டம் வச்சிருக்கிறியா? நல்ல திட்டம் வச்சிருக்கேனே. கொண்டாலியில போயில அண்ணே, பெண் குழந்தைகளுக்கு 20 பவுன் நகை, பட்டுச்சேலை, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்துறது. ஏமா இவ்வளவு சிரமப்பட்டு நடந்ததுக்கு அந்த பிள்ளை கல்யாணத்தை நம்மளே நடக்க வச்சிடலாம். நல்ல விஷயம்னே. சமூக நலத்துறை 2ஆ பிரிச்சு கல்யாண நலத்துறை அப்படின்னு தனியா ஒண்ணு வச்சு அதுக்கு ஒரு மந்திரியை போட்டு நல்லபடியா பண்ணி விட்டுறலாம்னே. இது நல்லா இருக்குது, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு. ஹலோ, அப்படியா? இந்த மேடத்துக்கு கொடுக்குறேன் மேடம். ஹலோ அண்ணே, இந்த எங்க இதுல எங்க கட்சி செயலாளர் அந்த திருநீர் செல்வம் ஏதோ மீட்டிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அவசரமா நான் போக வேண்டியிருக்கு. பிரஸ் மீட்டிங். என்ன பிரஸ் மீட்? அவன் இந்தியா கட்சியோட எங்க கட்சியை இணைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கான். சரி, அதனால நான் அவசரமா போக வேண்டியிருக்குன்னு வரேன். ஜெயிச்சிடும் காலையில ஜெயிச்சிடும். தமிழ்நாடோட அடுத்த சிஎம் காலையில் செல்வம் தான்.